ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு கிளினிக் வைத்து மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கிளினிக் வைத்து மக்கள் உயிரோடு விளையாடிய நபர் சிக்கியது எப்படி? காவேரிப்பாக்கத்தை அடுத்த கடப்பேரி சுமைதாங்கி பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயதான ஜெயபாலன். இவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். என்ன தொழில் செய்தால் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என யோசித்தவர் மருத்துவராக தொழில் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். கடப்பேரியில் உள்ள தனது வீட்டிலேயே கிளினிக் ஆரம்பித்தவர் அதற்கு தனது பெயரை சுருக்கி ஜெய் கிளினிக் என அழகாக போர்டு வைத்துள்ளார். வெள்ளை கோட்டை மாட்டிக்கொண்டு ஸ்டெதஸ்கோப்பை கழுத்தில் தொங்கவிட்டவர் அன்று முதல் டாக்டராக அவதாரம் எடுத்துள்ளார். தனக்கு தெரிந்த அரைகுறை மருந்துகளை எழுதி கொடுத்து அப்பகுதி மக்களுக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் சிலருக்கு அவர் ஒரு போலி டாக்டர் என்பது புரிந்துவிட்டது. உடனே மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் மருத்துவ மற்றும் ஊடகத்துறை இணை இயக்குனர் நிவேதிதா தலைமையிலான மருத்துவக் குழுவினர் ஜெயபாலன் கிளினிக்கிற்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். வீட்டிற்குள் அப்பாவி இளைஞருக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த போதே கையும் களவுமாக அவரை பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த தகவல் உறுதி செய்யப்பட்டது. பிடிபட்ட போலி மருத்துவர் ஜெயபாலனை மருத்துவக் குழுவினர் காவேரிப்பாக்கம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவர் மருத்துவம் பார்த்து வந்த கிளினிக்கை மூடி அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஜெயபாலன் மீது வழக்கு பதிவு செய்த காவேரிப்பாக்கம் போலீசார் அவரை கைது செய்து வாலாஜாபேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இவ்வளவு நாளாக தங்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்தவர் 10வது பாஸ் ஆன போலி மருத்துவர் என தெரிய வந்ததும் அப்பகுதி மக்கள் யாரை நம்புவது என்பது புரியாமல் சற்றே திகைப்பில் ஆழ்ந்தனர்.